பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள பகவதி அம்மன் விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நார்மல் பகவதி அம்மனுக்கு உண்டான பூஜைகள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மலையாள பகவதி அம்மன். இது வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ முறையில் தான் பூஜை பண்ணுற மாதிரி வரும், சைவத்தில் பண்ண முடியாது. இது வந்து இந்த பூஜைனால உங்களுக்கு எப்படின்னா, இந்த மலையாள பகவதி வந்து ரொம்ப உக்கடமான பூஜைகள் மாதிரி தான் இருக்கும். அசைவ பொருள் வச்சு கோழி பலி கொடுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை நீங்கள் பண்ணி உங்களுக்கு இது சித்தி ஆயிட்டு அப்படின்னா நீங்கள் அஷ்டகர்மங்கள் எதனாலும் செய்யலாம், அருள்வாக்கு சொல்லலாம், அதே மாதிரி ஒரு ஏவல் அனுப்பலாம். திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களோட குழந்தைக்கு ஒரு தோசை இருக்கு, உடம்பு சொல்லாமல் வராங்கன்னா அதுக்கு தனியாக மந்திரம் உண்டு. இந்த பகவதி அம்மனை வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு தனியாக மந்திரம் வரும். மூல மந்திரம் தனி, இது தனி. அதே மாதிரி வேப்பிலை அடிப்பாங்க, வேப்பிலை அடித்து நோட்டுவாங்க ஊரில் இருக்க கெட்ட விஷயங்களை. அது பகவதி அம்மன், இந்த மலையாள பகவதி அம்மன் வச்சு செய்கிறதுக்கு அது தனி மந்திரம் உண்டு. இப்போ இதை வந்து நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா, இந்த பூஜையை நீங்கள் எங்ககிட்ட எடுக்கிறீங்கன்னா இதுக்கு உண்டான தனியாக பகவதி அம்மனுக்குள்ள எந்திரம் மூல மந்திரம் தனியாக கொடுத்துருவேன். அதே மாதிரி நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தோஷங்கள் போகிறதுக்கு உண்டான மந்திரம் தனியாக, வேப்பில் அடிக்கிறதுக்கு இதே மலையாள பகவதி அம்மனை வச்சு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் உங்களை தனித்தனியாக கொடுத்துருவேன் எல்லாமே. அதே மாதிரி இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து உங்களுக்கு சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் சாதிக்கலாம். பணங்காசு உங்களுக்கு நல்ல இதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் எல்லாமே அந்த அம்மா கிட்ட தான் விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பலி கொடுத்து இது இப்படி தான் இருக்கான், அவன் ஃபோட்டோவை மட்டும் காமிச்சு இப்படி இருக்காமா எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், நீ தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு பூஜை வந்து இந்த மலையாள பகவதி அம்மன் பூஜை வந்து இதை வச்சு நம்ம வந்து நல்ல வழியிலும் பயன்படுத்தலாம், கெட்ட வழியிலும் பயன்படுத்தலாம். நம்ம கையில் தான் எப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் அஷ்டகர்மங்கள் எதை செஞ்சாலும் உடனே உங்களுக்கு வேலை பார்க்கும். இது வந்து இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும், படையில் வந்து முதல் நாள் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு கோழி பலி கொடுத்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். முடிக்கிற அன்னைக்கு நீங்கள் கோழி பலி கொடுக்கணும். திரும்பி அந்த இதுக்கு சாப்பாடு அசைவப்படையில் நீங்கள் எப்படி படையில் அசைவப்படையில் தான், ஆனால் அது எந்த மாதிரி போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு பூஜை எடுக்கும்போது நான் சொல்லுவேன். அது வந்து இந்த பூஜை இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பூஜை அடிப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து இது பண்ணி உங்கள் மூலம் முந்திரம் சொல்லி நீங்கள் அப்படி பண்ணுவீங்க. ஆனால் இந்த பூஜையை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிற இளைஞருக்கு ஒரு ஆறோ குளமோ எங்கே இருக்கோ அங்கே காலையில் நீங்கள் சூரியன் உதயம் ஆனதுக்கு கொஞ்சம் முன்னாடி, சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் கூட பிரச்சனை, அந்த டைம் கரெக்டாக அந்த டயத்தில் நீங்கள் போய் இடுப்பளவில் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த மூல மந்திரத்தை 108 டைம் நீங்கள் சொல்லணும். நான் கொடுக்குற மந்திரத்தை அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தால் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். அப்படி தான் இந்த பூஜை இருக்கும். மற்ற பூஜை நார்மலாக வீட்டில் உட்காந்து மந்திரத்தை சொல்லணும்னு சொன்னால் சித்தி ஆகாது. வந்து இப்போ அந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும், அந்த தண்ணியில் உட்காந்து தண்ணியில் நின்றுக்கிட்டு கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை 108 ஊர் சொல்லிவிட்டு அந்த அம்மாவை வேண்டிட்டு, இப்போ நான் நினச்சேன் பூஜை ஆரம்பிக்க போகிறம்மா, எனக்கு நீ சித்தி ஆகணும், நான் செய்கிற எல்லா விஷயத்துலையும் நீ கை கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அங்கே அந்த குளத்துலையோ ஏரியிலையோ ஆற்றுலையோ அங்கேருந்து வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து திருப்பி ஒன்று நீங்கள் பூஜை பண்ணுற பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பவரான பூஜை, நீங்கள் எதனாலும் செய்யலாம். அதே மாதிரி இதை நீங்கள் எடுக்கிறீங்க, இதுக்கு உண்டான எந்திரம், தாயத்து, மை, படிக மாலை, ருத்ராட்ச மாலை, இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவேன். நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் கரெக்டாக 48 நாள் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். ரொம்ப பவரான பூஜை. அது மாதிரி இதுக்கு விளக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம போடுற மாதிரி அகல் விளக்கு போடக்கூடாது. 5 கண் விளக்கும்பாங்க, 5 திரி போட்டு விளக்கு எரியும், 5 முகம் விளக்கு, அப்படி ஒவ்வொரு ஏழு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. 5 கண் விளக்கும்பாங்க, 5 முகம் விளக்கும்பாங்க. அந்த மாதிரி 5 முகம் இருக்கிற மாதிரி 5 திரி போட்டு ஏற்றுற மாதிரி தான் நம்ம இந்த பகவதி அம்மனுக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். பூஜை சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படி உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கும். நான் ரொம்ப பவராக இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே இது பண்ண மாட்டேங்க, எல்லாமே பகவதி அம்மன் விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மலையாள பகவதிங்கிறது உக்கரத்துலேயும் உக்கரமான தெய்வம். அதாவது நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் செய்யும். நல்லதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். உடனே ஆன் த ஸ்பாட் எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் இந்த பூஜை வந்து. இதை கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை தான் எடுத்து நீங்கள் பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பூஜை இது. உங்களுக்கு தேவைப்படுதவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, ரெடி பண்ணி தரேன். இது வந்து முறையாக குரு கையால் மட்டும்தான் வாங்கணும். நார்மலாக நீங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க, நானே ஒரு எந்திரம் போட்டேன், நானே மந்திரம் சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு சீக்கிரத்தில் சித்தியே ஆகாது. அது சீக்கிரத்தில் ஒரு சில விஷயங்கள் சித்தி ஆகுது. ஏன்னா அதுக்கு உண்டான பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு போய் கருமை வைக்கணும், இல்லை அது எதுக்கு எந்த மை நம்ம வைக்கணும், மை வைக்கணும், பூஜை பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும்.
ஆனால் இந்த மலையாள பகவதி அம்மனை மட்டும் குருவோட கையில் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா சித்தியே ஆகாது உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன். இது தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசணும், ரெடி பண்ணி எல்லாமே தாரேன். கண்டிப்பாக சித்தியாகி நீங்கள் நினச்சபடி எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். நன்றி.